ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி புரோட்டீன் சத்து நிறைந்த ஒரு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 200 உலக்கில் 3 உலக்குக்கு நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 200 உலக்கு. நீங்கள் டம்ளரில் அளந்துக்கிட்டாலும் சரி, எதில் அளந்துக்கிட்டாலும் சரி, 3 மடங்கு அரிசி, 3/4 உலக்கு கடலைப்பருப்பு, 3/4 உலக்கு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. அந்த அளவு, இவ்வளவு தான் நான் அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மினிமம் 2 ஹவர் கண்டிப்பாக ஊறணும். கூட 1 மணி நேரம் ஊறினாலும் தப்பு கிடையாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நான் இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுக்க போகிறேன். நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன். இதை நான் கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு, இதில் நான் சோம்பு, வரமிளகாய் சேர்த்து அரைச்சிக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு நம்ம நைஸாக, ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற போது நம்ம அள்ளிடணும். இப்போ அள்ளி எடுத்துகிட்டேன். இப்போ இதில் நம்ம என்னென்னலாம் சேர்த்துக்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவு இருக்கா, இதில் நான் வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் நைஸாக கட் பண்ணி நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, நான் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட தேங்காய் துருவலாக கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா பல்லாக கீறிட்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி சேர்த்தாலும் நல்ல டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நல்லா நான் ஒரு சின்ன ஒரு அரை மூடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கண்டிப்பாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கணும். உப்பு நம்ம அரைக்கும் போதே நம்ம உப்பும் போட்டு தான் அரைச்சிருக்கிறோம். இதை மிக்சிலே அரைச்சிக்கலாம், கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் கூட இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, கம்மியாக இருந்தால் மிக்சியில் அரைச்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும். இது எதையுமே வதக்கிட்டு போடணும்னு கட்டாயம் கிடையாது. மஞ்சத்தூள் போட்டுட்டு எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை வாத்துக்க வேண்டியதுதான். தோசை மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அடை தோசைனா கொஞ்சம் கனமாக இருக்கணும். ஒரு கரண்டி 1/4 கரண்டி ஊற்றி அப்படியே மொத்தமாக அப்படியே ஊற்றி எடுத்தீங்கன்னா அதுதான் அடை தோசை. ரொம்ப நைஸாக வேண்டாம். நைஸாக இருந்தால் அது மாதிரி தோசை மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்காக ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா செவந்து வரும்போது நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை அப்படி போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா வெந்து வரணும். அப்போ நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா சமமாக வேகும். உங்களுக்கு ரொம்ப லோவில் வச்சா வேக லேட் ஆகும். ஹையில் வச்சிங்கன்னா டக்குன்னு கீழே கலர் வந்துடும். அது என்ன சொல்கிறது, இப்போ நிறமாகி வந்துடும். நம்ம வெந்துருச்சுன்னு நினச்சி திருப்பி போடுவோம், உள்ளே வேகாது. அதுக்காக தான் கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையாக நம்ம திருப்பி கொடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் தேவைன்னா நிறையா ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே எண்ணெய் ரொம்ப நிறையா ஊற்றுறதில்ல, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொஞ்சம் தான் ஊற்றுவேன். ஊற்றிட்டு திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த தோசையும் ஊற்றி போட்டு திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதுதான். சூப்பரான, ரொம்ப புரோட்டீன் இருக்குங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம், தேங்காய் சேர்த்துருக்கோம், முருங்கைக்கீரை சொல்லவே வேணாம், அவ்வளோ புரோட்டீன் இருக்குது. நிறைய இரும்பு சத்து எல்லாமே இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி தோசையை நம்ம அடை தோசை வாரத்தில் 1 முறையோ 2 முறையோ செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதே குவான்டிட்டியில் போட்டு செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இது பச்சை மிளகாயும் நம்ம சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துருக்கோமோ அதுவும் கடிவிடும் போது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுருக்கோம். இந்த மாதிரி 2 பக்கம் இந்த மாதிரி செவந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மிச்சம் எல்லா தோசையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கப்போம்.